வணக்கம். ரீசென்ட்டா ஒரு பார்மாசூட்டிக்கல் ஹெல்த் கேர் கம்பெனி போனஸ் ஷேரும் பிளஸ் ஸ்ப்ளிட்டும் 2மே சேர்ந்து ஒரே சமயத்தில குடுக்க போறாங்கன்னு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. ஸோ அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஷேர் டக்கு டக்குன்னு வந்து அப்பர் கிட்ட ஹிட் ஆச்சு. ஸோ அந்த கம்பெனி என்ன அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றது ஒரு குயிக்கா ஒண்ணு பார்த்துரலாம். அந்த கம்பெனி பேர் வந்து அச்சூத் ஹெல்த் கேர் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்மாசூட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல இருக்காங்க. பார்மா பிளஸ் வந்து அந்த மெடிக்கல் எக்யூப்மென்ட் அதெல்லாம் பண்றாங்க. இது குஜராத் பேஸ்டு கம்பெனி. இது ஒரு எஸ்எம்இ கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இது லிஸ்ட் ஆனது வந்து அ அ மார்ச் வந்து 30ஆம் தேதி 2022ல ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 1/2 இயர்ஸ் ஆச்சு. அப்ப ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 20 லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பிரைஸ் வந்து கம்மியா தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இப்ப இவங்க வந்து ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா போனஸ். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது ரூ. 10 ஃபேஸ் வேல்யூ என்ன ஆகும்னா, ரூ. 10லேருந்து ரூ. 1 ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஆனதுக்கப்புறம் உடனே வந்து 10 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 4 ஷேர் கிடைக்கும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் டேட் வந்து 10th டிசம்பர். ஸோ அடுத்த வாரம் தான். ஸோ அத நோட் பண்ணிக்கங்க. அந்த 10th டிசம்பருக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா, இந்த கம்பெனி உங்க ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, 1540 ஷேரா ஆயிடும். 1:10 குடுக்குறாங்க இல்லையா? அந்த ஃபேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ப்ளிட் பண்றாங்க இல்லையா? அப்போ வந்து 100 என்ன ஆகும்? 1000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 + 100 ஸோ 1100 ஆயிடும். ஓகேங்களா? அந்த 1:10ன்னு சொல்லும்போது அந்த ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, போனஸ் ஷேர் அந்த 1100க்கு வந்து போனஸ் ஷேர் 10:4னா, அதுல ஒரு உங்களுக்கு வந்து 440 ஷேர் கிடைக்கும். ஸோ அது மொத்தமா பார்த்தீங்கன்னா, 1540 ஷேர். நல்லா நோட் பண்ணீங்க. 1540 ஷேர் வந்துச்சுன்னா, உங்க அப்படியே பிரைஸ் வந்து அந்த கரண்ட் பிரைஸோட மல்டிப்ளை ஆகாது. உங்களுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் உங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் இன்கிரீஸ் ஆகும். அவ்வளோதான். இப்ப விப்ரோ வந்து ஆச்சுங்கன்னா 3 டிசம்பரு நீங்க வந்து அதுல 200 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 400 ஷேரா இருக்கும். பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே கம்மியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாரி தான் இதுவும். இந்த கம்பெனி வந்து மொத்தமே ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, 193 பேர் தான் இருக்காங்க. ஸோ வெரி க்ளோஸ் சர்க்கிள் தான் இதோட ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரொமோட்டர் அரவுண்ட் 46% வச்சிருக்காரு. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வச்சிருக்காங்க. குயிக்கா இதோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி லிஸ்ட் இருக்கு. ஸோ ரீசெண்டா செப்டம்பர் மாசம் முடிஞ்சு வந்து அந்த ஹாஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, இதோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2,13,00,000. அதுக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 2,21,00,000. ஸோ சேல்ஸோட வந்து எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் எங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதர் இன்கம் இருக்கு. அது அதர் இன்கம் வந்தனால கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா போட்டிருக்காங்க. அதாவது வந்து 35 லேக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே போன ஹாஃப் இயர்லி மார்ச் 2024 முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, அதே மாரி 4.65 crores. அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 4.66 crores. ஸோ ரெவென்யூவோட வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸ்ல இருக்கு. அதர் இன்கம் வந்ததுனால வந்து உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல காமிச்சிருக்காங்க. மத்தபடி வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் பாசிட்டிவ் இல்ல. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர் ஹாஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பெருசா ஒண்ணும் ஸ்ட்ராங்லாம் கிடையாது. இது ரொம்ப சின்ன கம்பெனி வேற. குயிக்கா இதோட டெக்னிக்கல்ஸ் பிளஸ் வந்து இந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆயிருக்கு, பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணணும், இல்லை எஸ்ஐபி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அது வந்து ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்லை உங்கள் கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பட் எஃப்டியோட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், பாண்டு என்சிடி மாதிரி இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கீ பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடேஷன் ஒரு 132 கோடி தான். ஒரு ரொம்ப சின்ன கம்பெனி. ஸோ இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 78 போயிட்டு இருக்கு. இது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 86 இருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் வந்து 40ல இருக்கு. இதோட பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை 200ல இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் சொல்றேன். நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபினான்ஷியல்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்ட்டு. ஸோ இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 18 தான் இருக்கு. ஸோ இவங்க ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 2.52 தான் ஆர்ஓஇ. ஸோ ஆர்ஓஇ, ஆர்ஓசி என்ன சொல்லுதுன்னா, இவங்க ஷேர் ஹோல்டர்ஸோட கேபிட்டல்ஸை எப்படி யூஸ் பண்றாங்க, அவங்க எஃபிஷியன்ஸா அவங்க ஆப்ரேஷன் எப்படி ரன் பண்றாங்க, அதுதான் வந்து ஆர்ஓஇ, ஆர்ஓசி சொல்லுது. அது ரெண்டுமே வந்து புவரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 15 அண்ட் எபோவ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 38ல இருக்கு. ஸோ பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.59. 1.59ன்றது அதிகம். 1.1க்கு கீழே இருந்தால் தான் பெக் ரேஷியோ ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வரும். ஸோ பிரைஸ் டு புக்கும் அதிகமாக தான் இருக்குது. 4.25 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியில் டெட் எதுவும் இல்லை. ஸோ growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 183% இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 285%. நீங்க தான் பார்த்தீங்கல்ல, இது எல்லாமே அதர் இன்கம்ல இருந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல ஒரு 58% இருக்கு. 6 மாசத்துல 46% இருக்கு. 1 இயர்ல 61% இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்லுவாங்களே, அது ஃபினான்ஷியல் ஆக்சுவலா வேல்யூ. நம்ம கொடுக்குற கரண்ட் பிரைஸ்ன்றது நம்ம ஷேர் ஹோல்டர் மார்க்கெட் பிரைஸ். பட் ஃபினான்ஷியல் அனலைஸ் பண்ணி கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹7.62 தான்.
பார்த்துங்க எங்க இருக்கு இந்த பிரைஸ் அப்படின்ட்டு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.31% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பிளட்ஜ் குவான்டிட்டி எதுவுமே இல்ல. ஸோ இங்க கேண்டில் சார்ட் பாருங்க. ஸ்டாக் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எப்போ லிஸ்ட் ஆச்சோ அதுலேருந்து இங்க நான் காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ இனிஷியலா இங்க பாருங்க டேட் வருது பாருங்க. மார்ச் அந்த 2022ல. ஸோ அது பிரைஸ் பார்த்தீங்கன்னா கீழ ₹20 சொன்னேன் இல்லைங்களா? ஐபிஓ பிரைஸ் அது கீழ தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. ₹13 அந்த ரேஞ்ச்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயரா பார்த்தீங்கன்னா அந்த ₹20 கீழ தான் அது அப்படியே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரோத் இருக்கு. இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அப்படியே குரோத் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஆரம்பிச்சு இப்போ வந்து லாஸ்ட் 1 இயரா வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. இது ஒரு எஸ்எம்இ ஸ்டாக்னால இது வந்து டெய்லி ட்ரேட் ஆகாது. ஸோ அதுவும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த சைடு போகாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன். ஒரு மாரி இது ஹைலி வாலடைல், லிக்விடிட்டி இருக்காது. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் இது நல்லா இல்ல. ஸோ அதனால வந்து இது நான் வந்து இந்த ஸ்டாக்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்க யாராச்சும் வந்து ஏன்னா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து இத வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கேர்ஃபுல்லா வாங்குங்க. ஸோ அதே மாரி ரெக்கார்ட் டேட்ட நோட் பண்ணிக்கங்க. ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்குங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்குறது நல்லது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.